Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் லென்ஸ் ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் எங்கேப்பா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கேலரியும் அந்த கேலரியை டாக்குமெண்ட் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வந்து கேலரியில் சேவ் ஆகுது, அந்த டாக்குமெண்ட் வந்து நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஈஸி மெத்தடாக வந்து இந்த லென்ஸே பண்ணி கொடுத்துரும். மைக்ரோசாஃப்ட் லென்ஸே உங்களுக்கு இந்த ஆப்பே பண்ணி கொடுத்துரும். அதுக்காக தான் இந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு இல்லைன்னா இந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கண்டிப்பாக உங்கள் செல்லில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்பில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ஸோ சில ஆப்லலாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ அதே வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து யூஎஸ்ஏல இருக்க டாப் கம்பெனி மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை வந்து இதை உருவாக்கியிருக்காங்க இந்த ஆப்பை. ஸோ அப்போனா இது வந்து பெஸ்ட்டான ஆப்பாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் லென்ஸ். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால ஓப்பன் காமிக்குது. நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அது இல்லாமல் 4.8 ரிவ்யூ வந்து இதுக்கு கிடச்சிருக்குது, ஸ்டார் கிடச்சிருக்குது, 3+ ரேட்டு கிடச்சிருக்குது. 1 கோடி பேர் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அப்போனா நீங்களே பார்த்துக்கோங்க, இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ டாக்குமெண்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல வந்து நம்மளே வந்து வைக்கிறோம். அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், 4 கார்னரும் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பண்ணுது. இதை நம்ம இதை வந்து ஸ்கேன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 கார்னரும் கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு வேணும்னா இந்த கார்னரை இழுத்துக்கலாம், வேணாட்டி இதை குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? 4 கார்னரும் கரெக்டாக எடுத்துக்கிட்டு கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து சிம்பிள் ஸ்டெப்பு தான். என்னென்னா நான் ஒரே ஒரு இமேஜை தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2-3 இமேஜ் 100 இமேஜ் ஒரே இடத்துல எடுத்து நம்ம வந்து அதை ஒரே ஃபோல்டரில் பிடிஎஃபாக வைக்க முடியும். என்னப்பா அது மொபைலில் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்க முடியும். இப்போ பாருங்கள், இது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோங்களா, இப்போ கொடுத்ததுக்கப்புறம் கேலரி பிடிஎஃப் இருக்குது. ஸோ இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து பிடிஎஃபாக இருக்குது. நம்ம எடுத்த டாக்குமெண்ட் ஃபோட்டோ வந்து பிடிஎஃபாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பக்கத்தில் இருக்கிறது ஃபோட்டோவாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் நிறையா இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் டெலீட் பண்ணிடுறேன். இது சாத்தியம், கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்புங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒரு பேஜை வந்து A4 ஷீட்டை வந்து எடுக்கிறத நம்ம ஃபோட்டோ அதை வந்து பிடிஎஃபாக மாற்றணும். ஓகேங்களா? இப்போ நான் இதில் இருக்க 8 பேஜை ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த ஒயிட் கலர் பேஜுக்குள்ளார வர வச்சு கன்ஃபார்ம் கொடுத்துறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு ஷேக் தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த ஷேக் வந்து எதுக்காக தெரியுதுன்னா நான் கையில் எடுக்கிறனால அந்த ஷேக் வருது, வீடியோ எடுக்கிறனால. நீங்கள் கிளியராக வச்சு பொறுமையாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஆடுன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே அந்த ஆடுன்னு நீங்கள் கொடுங்க. ஆடு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் வந்துடும், கேமரா ஸ்க்ரீன். ஸோ திருப்பியும் நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் வந்துடுச்சு. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஆரஞ்சு கலர்கிட்ட என்ன காமிக்கிது, செகண்டு 2ன்னு காமிக்கிது பாருங்கள். உங்களுக்கு 2ன்னு காமிக்கிதுங்களா? இப்போ பாருங்கள், 3வது பேஜ் நான் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ 3வது பேஜ் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த 3வது பேஜ் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கன்ஃபார்ம் கொடுத்துறேன், 3 வந்துடுச்சு. அடுத்தது 4, கன்ஃபார்ம் 4. அடுத்தது 5, கன்ஃபார்ம். அடுத்தது 6, கன்ஃபார்ம். அடுத்தது 7, கன்ஃபார்ம். அடுத்தது 8, கன்ஃபார்ம். ஸோ இப்போ பேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், 8 டாக்குமெண்ட்டுமே ஒரே ஃபோல்டரில் எனக்கு பிடிஎஃபாக வரணுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து ஒன்று ரெக்டாங்கிளாக வந்துருக்குது, ஸ்கொயராக வந்துருக்குது, ரெக்டாங்கிளாக வந்துருக்குது, ஸ்கொயராக வந்துருக்குது. அது வந்து நான் எடுக்கிறத பொறுத்து வருதுங்க.
உங்களுக்கு கிளியராக வேணுன்னா நீங்கள் என்ன டைமென்ஷனல் வச்சு வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் எடுத்தது வந்து இந்த வீடியோக்காக எடுத்தது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன கொடுக்குறேன், டன்னுன்னு கொடுக்குறேன். இப்போ டன்னுன்னு கொடுக்கும்போது என்ன காமிக்குது, மேலே வந்து டைட்டில் காமிக்குது. டைட்டில் வந்து நீங்கள் என்ன வைக்கலாம், உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டாக்குமெண்ட் பேரை நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். நான் பிடிஎஃப்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் வந்து கேலரி, அப்புறம் பிடிஎஃப், அப்புறம் ஒன் நோட், ஒன் ட்ரைவ், வேர்டு, பவர் பாயிண்ட், இது நமக்கு வேணும்னா மட்டும்தான் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். இல்லாத பட்சத்தில் விட்டுருங்க. இப்போ கேலரி எனக்கு வேணாம், வெறும் பிடிஎஃபாக அந்த டாக்குமெண்ட் இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், எல்லா இடத்துக்குமே போகும். இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள், தெரியாத பட்சத்தில் பிடிஎஃபாகவே வச்சுக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா இது 2 யூஸ்ஃபுல், மெயினாக பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லும்ப. இப்போ சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோன்னே பாருங்கள் ஃபோட்டோவாக வந்துருச்சு. இது என்னப்பா இவ்வளோ ஃபோட்டோ வந்து, இதெல்லாம் ஃபோட்டோ. மேலே இருக்கிறது பாருங்கள் பிடிஎஃப். நம்ம எடுத்த ஃபோட்டோ ஸ்கேனர் வந்து பாருங்கள் பிடிஎஃபாக வந்திருக்கு. அந்த ஃபைல் வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்திருக்குது. ஒரே ஃபோல்டரில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா, ஒரே ஃபோல்டரில் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் ஃபோட்டோ, நம்ம ஃபோட்டோவாக ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபோட்டோ இதெல்லாம். இப்போ இதெல்லாம் ஃபோட்டோவாக வந்தனால இது நிறையா நம்ம கேலரியில் இருக்கும். பட் இது வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பிடிஎஃபாக வச்சுக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃபை வச்சு நான் என்ன பண்ணுறது, இதை நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மேலே போய் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஷேருன்னு கொடுக்கலாம். சென்ட் ஃபைலு, இதை சென்ட் ஃபைல்னு கொடுத்து கீழே உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணலாம். சேவ் டு ட்ரைவ், கூகுள் ட்ரைவில் போய் சேவ் பண்ணிக்கும். அப்படி இல்லாத காப்பி டு மெமரி கார்டு இல்லை இன்டர்னல் ஸ்டோரேஜில் போய் சேவ் ஆகணும்னு பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப்புன்னு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வாட்ஸ்அப்பில் நான் வந்து இதை கொடுத்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க சிம்பிள் ஸ்டெப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரியே இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அது இல்லாமல் நம்ம வீடியோவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.